இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தம்பி, இதுதான் எங்க வீடு. வீட்டுக்கு வந்துட்டு போங்க தம்பி. இல்ல பரவாயில்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என் பொண்ணை காப்பாத்திருக்கீங்க. நீங்க என் வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போனீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா சார், வாங்க. காஃபிலாம் வேணாம், பட் நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஏங்க அம்மா, ஒரு நிமிஷம். காஃபி எதுவும் வேண்டாங்கம்மா. நான் ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும்னா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, போதும். சரி இருங்க தம்பி, வந்துடுறேன். புஷ்பா 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 சார், நீங்க என்ன வேலை சார் பாக்குறீங்க? தம்பி இந்தாங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன்லம்மா. என் பொண்ணு உயிரையே காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்கலனா எப்படி தம்பி? புஷ்பா சை, சும்மா இரு. தம்பி, உங்க பேர் என்ன? புஷ்பா. ஆமாங்க, புஷ்பா. புஷ்பராஜ். இங்க வந்ததுல இருந்து இசை இன்னைக்குதான் தம்பி சிரிக்கிறா. அவ சிரிச்சு நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களை அவ ஆக்சுவலி புஷ்பானே நினைச்சிட்டா போல இருக்கு சார். சரி பரவாயில்ல, நான் புஷ்பாவே இருந்துட்டு போறேன். புஷ்பா. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சார் இருங்க. இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வர்றேன். தம்பி கொஞ்சம் இருங்க, என் பெரிய பொண்ணு வந்துருவா. நடந்ததை சொன்னா அவ கண்டிப்பா உங்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுவா. மா, நான் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்ல. என் இடத்துல யாரு இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம்தான். நான் இந்த பக்கம் அடிக்கடி வருவேம்மா. இன்னொரு நாள் நான் ரிலாக்ஸா வந்துட்டு போறேன். இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி. இசை பாய். புஷ்பா 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 புஷ்பா. புஷ்பா புஷ்பா. அவரு கிளம்புறாருல, கைய விடு. புஷ்பா போவானா? புஷ்பா கிளம்புறாருல, அவர் நாளைக்கு வருவாரு. நாளைக்கு வருவீங்கல்ல சார்? கண்டிப்பா நாளைக்கு வரேன். நாளைக்கு வருவாரு. சரியா? கண்டிப்பா நாளைக்கு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு உன்னை பாக்குறதுக்கு வரேன். சரியா? நாளைக்கு வருவாரு. ஓகே. அவர் உனக்கு டாய்ஸ் வாங்குறதுக்காக போறாரு. சரியா? வரேன். சரிங்க சார். வரேம்மா. தேங்க்யூ சார். திமிருக்கும் உனக்கெல்லாம் எங்கேயுமே வேலை கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உன்னை ஒரே ஒரு நாள் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏய், நீ எனக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா நீ எனக்கு குடுக்கிற சர்டிபிகேட்டை வச்சு என் லைஃப்ல ஒண்ணும் மாறி நடந்துட போறது இல்ல. ஏய், வேலையை பார்த்துட்டு போ. எப்பா, இவ்ளோ திமிரும் ஆணவமும் யாருக்கும் இருக்க கூடாது. அத நீ சொல்ற பாரு. எனக்கு இருக்கிறதாவது காரிய காரண திமிரு, அதுல நியாயம் இருக்குது. ஆனா உனக்கு இருக்கு பாரு, அது பண திமிரு. அதனாலதான் உன் மேலேயே தப்பு இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் பேசிட்டு தெரியற. நீ வேலை கிடைக்காத விரக்தியில பேசிட்டு இருக்கல.
இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்ல. கெட் அவுட் ஆஃப் மை வே. என்ன இங்கிலீஷ் தெரியாதா? தள்ளு, நான் போகணும். பதில் பேச முடியலனா இப்படி பயந்து தப்பிச்சுதான் ஓடணும். ஏய், யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? நான் யாருன்னு தெரியாம என்ன மோதிட்டு இருக்க நீ? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ ஒருவேளை இந்த கம்பெனிக்கே ஓனரா இருந்தாலும் நான் உன்கிட்ட மோததான் செய்வேன். பணத்தையும் பதவியையும் பார்த்து பயப்படுற ஆளு நான் இல்ல, புரிஞ்சுதா? உன்ன மாதிரி ஆணவமா ஆடினவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம ரோட்ல நின்ன கதையெல்லாம் நிறைய இருக்கு. உன்னை நீயே சீக்கிரம் திருத்திக்கோ, இல்லனா நீதான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை நான் ரோட்ல நின்னா அப்ப நம்ம மீட் பண்ணி இப்படி வெட்டியா பேசிட்டு இருக்கலாம், சரியா? இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய், போ. சீ, பே. யப்பா, என்ன திமிரா. தமிழ் நமக்காக வந்து காத்துட்டு இருப்பா. சீக்கிரம் போகணுமே. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஓகே மேடம். ஐயோ, தமிழ் இங்கதான் நிக்கிறா. காரை எங்கே நிப்பாட்டுங்க. சரிங்க. நல்ல வேளை எங்கேயே காரை நிப்பாட்டிட்டோம். இல்லனா காருக்குள்ள இருந்து இறங்குறத பாத்திருப்பா. நீங்க வந்துட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? நீங்க யாரு? நான் யாருன்னா என்னன்னு சொல்றது? நான் இட்லிக்காரம்மா. ம். இட்லி விக்கிற அம்மா கையில இவ்ளோ காஸ்ட்லியான கோல்டு வளையல் எப்படி வந்துச்சு? ஐயோ, அவசரத்துல வளையல கழட்டி வைக்க மறந்துட்டேனா? அட, இது ஒண்ணும் தங்கம் இல்லம்மா, கவரிங். பக்கத்து வீட்டு புள்ள கவரிங் கடையில வேலை பாக்குது. நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா அது என் கையில இப்படி மாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. இத பார்த்தா கவரிங் மாதிரியே தெரியலையே. நான் தங்கத்துக்குலாம் எங்கம்மா போறது? நீ வேற. இது கவரிங் தான். அது சரி, நீ நேத்து ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னியே. அந்த வேலை உனக்கு கிடைச்சிருச்சா? இல்ல, கிடைக்கல. ஏன் கிடைக்கலையா?